ஹாய்டா. இப்போ ஜிகி ஒன் ஷாட். இதை நான் ஜிகி பர்த்டேக்காக ரெட் பண்ணி வச்சேன். பட் அப்போ போட டைமே இல்லை. ம், இப்போ எனக்கு ரெட் ட்ரிப் போடலாம் அப்படி ஒரு பிளானில் இருக்கேன். அண்ட் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 2 days. பிகாஸ் அந்த ஸ்டோரியை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நான் ஸ்டோரிலாம் போடாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் ஒன் ஷாட்டோட வந்துட்டேன். 2 days மட்டும். நெக்ஸ்ட் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த டைம் ஜேகே நீங்கள் படுத்துட்டு இருக்க வச்சுட்டு இழுத்து கீழே போடுறான். கட்டுப்பா இருக்கு. டேர்ன் பண்ணி படுக்கிறீங்க. நீங்கள் தலைக்கு வச்சுட்டு இருக்க அந்த பிள்ளை எடுத்து கீழே போடுறான். என்ன பண்ணுறச்சுக்கே நீங்கள் பல்ல கடிச்சிட்டு வந்து கேட்குறீங்க. அவன் நீங்கள் பேசுறது கண்டுக்காம அவன் படுத்திருந்த அந்த பிள்ளவை எடுத்து கீழே போடுறான். கடுப்பாயிடுச்சு. இழுத்து உட்காந்துக்கிட்டீங்க. என்னதான் பண்ணுறச்சுக்கே நீங்கள் தூங்க விட மாட்டேன்ற. நீங்கள் பேச அவன் உங்களை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் உட்காந்துருக்க அந்த பெட் அப்படியே தூக்க உருண்டு போய் கீழே விழுந்துட்டீங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. நான் வந்து தூங்கி எழுந்துலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். சின்ன விட்டு ரொம்ப ஓவரா போற அப்படிங்கிற மாதிரி சீக்கிட்டு வரீங்க. என்னடி என்ன ரொம்ப ஓவரா பண்ற? நீதான் ரொம்ப ஓவரா போற. நான் சைலண்டா பார்த்து தூங்கிட்டு தானே இருக்கேன். என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? நீ டிஸ்டர்ப் பண்றேனா? நான் தேடிட்டு இருக்கேன். தேடிட்டு இருக்கியா? என்ன தேடுற? என்னமோ தேடுறோம், உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அப்பேன் அவன் டேபிள பாக்குறான், கபோர்ட பாக்குறான். அதுக்குள்ள இருக்க துணியெல்லாம் இழுத்து போடுறான். என் துணியெல்லாம் எதுக்கு எடுக்கிற? தள்ளு. மேக்கப் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் அப்படியே கீழே தள்ளுறான். கடுப்பா இருக்கு. ஜிகி ஸ்டாப். என்ன பண்ற நீ? தள்ளுறே, ஆஃபீஸ் டைம் ஆகுது அப்படின்னு பிடிச்சவங்கள ஒரு புஷ் பண்ணிட்டு கீழே வரும்போது என்னன்னு சொன்னா, நான் அது தேடுவில்ல. ஓ, எனக்கு தேடி தெரியா? நீ சொல்லி தொலை. அது ஒன்றும் இல்லடி. நைட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ ஃபுல்லாத்தையும் நான் ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணேன். பட் அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் தேடி கூட அப்படி சொல்ல லைட்டு ஒரு ஸ்மைலோட கையை கட்டிட்டு, ஓ அந்த பென்ட்ரைவா? எந்த பென்ட்ரைவ்? அதுல இருந்தாண்டா ஒரு கீச்சன் மாதிரி தொங்குமே. அதாண்டி. ஆமா, எங்க இருக்கு? நீ தான் எடுத்து வச்சிருக்கியா? இது நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்குறது என்ன? சரி சாரி, கொடு. அது என்கிட்ட இல்லை அப்படின்னு நடத்த போறீங்க. குட்டுப்பா இருக்கு. நில்றி. ஒரு ஷோல்டரை பிடிச்சி திருப்புறான். என்ன பண்ற? எல்லாம் தெரிஞ்சபடி கேட்டியே. ஆமான்னு கேட்டேன். அப்புறம் எங்க? அதை தெரியலையே. இப்போதாடி தெரியும் சொன்னேன். ஆமா தெரியும். வஜன் அதை நான் பார்த்துருக்கேன். நீ பண்றது லேப்ல போட்டு ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கேன். அதனால தெரியும்ண்ண. பட் நீ எங்கே மிஸ் பண்ணிட்ட, அது எனக்கு தெரியாது அப்படின்னு நடந்து போறீங்க. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம நானே தேடிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் தேடி இருந்தாவது தேடின பொருள் கிடைச்சிருக்கும். பட் உங்ககிட்ட பேசி டைம் தான் வேஸ்ட்டு. நீ கத்திட்டு இருக்க பாரு, இதனால கூட டைம் வேஸ்ட்டு. ஓ தேடு அப்படின்னு அது ரூம்ல இருந்து வெளில போறீங்க. செம்ம கடுப்பா இருக்கும். தேடிட்டே இருக்கான். நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளில வந்து கிச்சனுக்கு போறீங்க. ஜிகி விதவிதமா குக் பண்ணி வச்சிருக்கான். ஒரு பிளேட்டோட மூடியை ஓபன் பண்ணி, செம்ம ஸ்மெல்லா இருக்கு. என்னதான் ஆட் பண்றான்னு தெரியலையே, எவ்வளோ ஸ்மெல் வருது, எந்த தாக்குதே அப்படிங்கிற மாதிரி உங்க கையை 2 ரப் பண்ணிட்டு ஒரு சேர் ஒன்று இழுத்து போட்டு டேபிள்ல உட்காந்து ஓபன் பண்ணி சாப்பிடலான்னு வர, அது ஏன் ஃபுட்டு ஒரு மாதிரி ஜிகி பாக்குறீங்க. உனக்கு வேணும்னா நீ குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுலை உங்ககிட்ட அது வாங்கிக்கிறான். உங்களுக்கு டெம்ப்டா இருக்கும் அது சாப்பிடணும்னு. ஸோ இப்போ அவன் வாங்கிக்க. கட்டுப்பா இருக்கு. உன்னோட டேஸ்டா நான் குக் பண்றேன். குக் பண்ணு. உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்க நம்ம குக் பண்ணதான் கஞ்சாவே இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அந்த பவுலை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் நீங்க எங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்து, சாப்பாட்டை கண்ணு வைக்காதடி, சாப்பிடும் போது எனக்கு தான் வயிறு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அவன் பக்கம் வச்சுக்கிறான். நீ தான் குக் பண்ணணும்னு சொன்னல, ஓ அப்படின்னு சேர் இழுத்து போட்டு உட்காந்துக்க. நீதான் ஏதோ பென்ட்ரைவ் காணும் தோணியே, கிடைச்சிருச்சா? நல்லா கிடைச்சிருச்சு அப்படி சொல்ல ஒரு மாதிரி நீங்க அவன் பவுல பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து பிளேட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு எச்சு ஊறுது. ஒரு மாதிரி உங்க டங்கெல்லாம் லிக் பண்ணிட்டு, ஜேகே எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சா, இன்னைக்கு 1 day நம்ம ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு இழுத்து அவன் பக்கத்துல வச்சுக்கிறான் அந்த பவுல. டே கொஞ்சோன்னு கூடண்டா. அல்ல டீனா உன் பொண்டாட்டிடா, எனக்கு கூட ஃபுட் இல்லையா? ஓ பொண்டாட்டின்னு இப்பதான் தெரியுதா? எவ்வளோ நேரம்னா வெண்டு தேடிட்டு இருக்கேன். நெக்கெல்லாம் உள்ள இருந்து வெளில வந்தல நல்லபடி அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு எடுத்து சாப்பிட்றான். ஓ எனக்கு இந்த ஃபுட் இல்லையா? சரி ஓகே நீ சாப்பிடு, நானும் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு கையை கட்டிட்டு செக்கப் பார்க்குறீங்க. அவன் உங்களை கண்டுக்கவே இல்லை. அவன் பொழுதுட்டே, இது போல பார்த்தா எனக்கு தாண்டி வயிறு வலிக்கும், பட் பரவாயில்ல உன்னை வச்சு பார்க்க வச்சு சாப்பிட்றது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு பஃப்ல ஓபன் பண்ண அதுக்குள்ள எக்லாம் வச்சிருக்கான். டீம்டா இருக்கு. நான் பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா அவன்
அந்த பவுலுக்குள்ள இருந்து பிளேட்ல எடுத்து போட்டுட்டு இருக்க பவுலுக்குள்ள கையை விட்டு அதுக்குள்ள இருக்க எக்கை எடுத்து அதை நல்லா லிக் பண்ணிட்டு அந்த பவுலுக்குள்ளேயே போட்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுறீங்க. என்னடி பண்ண? நீ தான் ஃபுட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னல, அதான். ஸோ இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு நீங்க பார்க்க அவன் சி உன் எச்சி நான் சாப்பிடுவேனா, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நீயே சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி விட்டு போயிடுறான். நீங்க அவன் உட்காந்துருக்க அந்த பிளேஸ்ல போய் உட்காந்துருக்க ஃபுல்லாத்தையும் நீங்க தான் சாப்பிட்றீங்க. இது முன்னாடியே பண்ணிருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றீங்க. உங்களுக்கும் சிக்கிக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா? சிக்கியோட அம்மா அப்பா உங்களோட அம்மா அப்பா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? சின்ன வயசுல இருந்து சிக்கு உங்களுக்கு தெரியும், அவனுக்கு உங்களுக்கு தெரியும். 2 பேரும் அடிச்சுன்னு மாண்டுப்பீங்க. அடிக்கடிக்கு சண்டை மட்டும்தான், 2 பேருக்கும் ஒத்தே போகாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுமே உங்க வீட்டில் அவங்க 2 பேரும் பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இங்க வந்து நீ அடிச்சுக்கிறீங்க. என்னதான் 2 பேரும் சண்டை போட்டாலும் உங்க 2 பேருக்குள்ள அதில் உங்களுக்குள்ள இருக்கும். பட் 2 பேருமே எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ அவன் நடந்து போயிட்டு திரும்பி பார்க்குறான். சரி ஓகே நீங்க சாப்பிட்றீங்க, அவனுக்கு அது போதும், ஹாப்பி. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஐயோ கொலை டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வரீங்க. அவன் ட்ரெஸ் எல்லாம் இழுத்து போட்டு வச்சிருக்கான். டே என்னதுலாம் பஞ்சாயத்து என்னன்னு அதனால அப்படி சொல்ல அவனோட கபோர்ட் பாக்குறீங்க, அப்படியே இருக்கு. இதெல்லாம் தேடாம நீ மட்டும் அப்படி மெயின்டைன் பண்ற. நீ மட்டும் நான் அடிக்க வச்சிருக்க, எல்லா ட்ரெஸ்ஸும் கொண்டு திணிச்சு வச்சிருக்க, இப்பயாவது ஒழுங்கா எடுத்து அடிச்சு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டு இருக்கான். எட்டி அவன் முடிய பிடிச்ச என்னடா பண்ற, நீ என்ன பண்ண வச்சிருக்க, ஒழுங்கு மரியாதையா ட்ரெஸ் எல்லாம் கொண்டு மேல வை. என்னடி பண்ற, கையறி அப்படின்னு உங்க கைக்கு மேல அவன் கை வச்சு பிடிக்க அவன் முடிய போச்சு இழுத்துட்டே இருக்கீங்க. இழுத்து விட முடியாதுடி, முடியவே முடியாது. ஷர்ட் போட்டிருக்கான், ஷர்ட் எல்லாம் போட்டு அறுத்துக்கிட்டே இருங்க. தாண்டி அயன் பண்ணி வச்சு என்னடி பண்ணி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே 2 பேரும் அடிச்சுன்னு பிடிச்சுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. 9 o'clock வால் கிளாக்ல இருந்து சவுண்டு வருது. அந்த சவுண்டு கேட்டு 2 பேரும் சைலண்டா வால் கிளாக்க பார்க்க 9 மணி ஆயிடுச்சு. 2 பேரும் மூஞ்ச பாத்துக்கிறீங்க. அவ்வளவுதான், 2 பேருக்கும் டைம் ஆயிடுச்சு. கிடக்குறன்னு ஓடி போயிட்டு அவன் வேற ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ரெடியாயிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நீங்க கிடக்குறன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு காலேஜ்க்கு கிளம்புறீங்க. இதுல ஹேர் ட்ரைக்கு சண்டை, மிரருக்கு சண்டை, பாத்ரூம் யூஸ் பண்ண சண்டை அப்படின்னு நிறைய சண்டை வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் முன்னாடி ஜேகே கிளம்பிட்டு இருப்பான். பட் நீங்க கிளம்ப லேட் ஆயிடுச்சு. வேகமா அவன் பேக் எடுத்து கழுத்துல மாட்டிட்டு வீட்டுக்குள்ள வெளில வர ஜேகே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நீங்க வெளில ஓடி வரீங்க. என்னடி என்ன ட்ராப் பண்ணிட்டு போய வெக்கமா இல்ல உனக்கு? இல்லடா இவ்வளவு சண்டை போட்டுட்டு மார்னிங் ஃபுல்லா எனக்கு கதற விட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டு போன்னு சொல்றேன். ப்ளீஸ் கெஞ்சவே ஆரம்பிச்சிடுறீங்க. சரி நைட் யார் குக் பண்றது? சிக்கன் நீயே பண்ண, எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து வர டயர்டா இருக்கு, என்னால குக் பண்ண முடியாதா? இல்லைன்னா வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாமா? ஓகே ஆர்டர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். எனக்கு மட்டும் தான் ஆர்டர் பண்ணிப்பேன். டீ புருஷன் தானடா நீ, எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ண என்ன அப்படி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஆர்டர் பண்ண வேணாம், நீயே குக் பண்ணிட. இதுக்கே குக் பண்ணா இப்போ நான் உன்னை காலேஜ் கூப்பிட்டு போகிறேன், குக் பண்ணுறியா? வேறு வழி இல்லை, டைம் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணா கண்டிப்பாக லேட் ஆகும், இவங்க கூட தான் போய் ஆகணும். ஸோ நீங்கள் சரி அப்படி தலையாட்ட சிக்கி ஸ்மைலோட போய் பைக் எடுக்கிறான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி கூப்பிட்டு வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அவன் வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். வயன் புருஷன் சம்மாதக்கா இருக்கான். சி அவன் தான் என்னடி உங்கள் டேஸ்ட்லாம் இவ்வளோ மட்டமாக இருக்கு. புருஷன் பின்னாடி எல்லாரும் சுற்றுறாங்க, நீ மட்டும் ஏன்டி அவனை அப்படி சொல்ற? அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, இதுல நான் அவனை ரசிக்கிறேன். நான் வேற ஏன்டி இப்படி இருக்க? நான்லாம் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு நீ டெய்லி இந்த டார்ச்சர் பண்றான், அதே மாதிரி நீயும் அந்த டார்ச்சர்ல அனுபவிச்சாதான் உனக்கு தெரியும். அப்படி நடந்து போய்கிட்டே ஸ்மைல் பண்றீங்க. ஸ்மார்ட் கூல், உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி சொல்ல அடுத்து உள்ள போறீங்க. உள்ள போனா வழியிலேயே எச்சூடி பேரண்ட்ஸ் கூட்டு வந்தியா? நோ சார், உன்னுடைய பிஹேவியரே சரியில்லை. காலேஜ்க்கு வந்து நீ என்னதான் பண்ற? கட்டுட்டடிச்சு வெளில சுத்துறது, படிக்கிறதே கிடையாதா? காம்பவுண்ட் சக்கரை எகிரி குதிக்கிறதோ, எனி டைம் பிளே கிரவுண்ட் இல்லைன்னா கேன்டீன், என்னதான் பண்ற நீ? நீங்க முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்க. உன் பேரண்ட்ஸ் இல்லாமல் உன்னை காலேஜ்குள்ளே அனுப்ப முடியாதோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு சொன்னால் கண்டிப்பாக அப்பா அம்மா திட்டுவாங்க. அப்பா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு அடிக்கவே செய்வாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்கீங்க. சார் இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஓ எக்ஸ்கியூஸ், இது போல நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்க? அமைதி ஆயிட்டீங்க, நிறைய இடம் சொல்லியிருப்பீங்க. ஸோ செல்லத்தான் இருக்க, யாராவது வந்தாதான் உன்னை உள்ள விடுவேன், அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல வேறு வழி இல்லை. அப்பாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு மொபைல் எடுக்கிறீங்க, ஜெர்க்காகுது, எப்படிலாம் அடிப்பாரு, அது உங்கள் முந்துக்குள்ள ஓடிட்டு இல்லை வேண்டாம் அம்மாவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு அம்மாவுக்கு கால் பண்ண டயல் பண்ணுறீங்க. அம்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க.
இதை பண்ணு, இதை பண்ணாத, இது ஏன் பண்ற அப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க. டக்குன்னு கட் பண்ணிட்டு அச்சோ அம்மாக்கு எப்படி கால் பண்ணுறது, இதுக்கு இதை ஹெச்ஓடி கிட்டே மாட்டிக்கலாம் அப்படி தோணுது. சைலண்டாக இருக்கீங்க. இது என்ன யாராவது வரேன்னு சொன்னாங்களா? சார் 2 பேருமே ஒர்க்கில் இருக்காங்களா? நோ ப்ராப்ளம், முடிஞ்சதுக்கப்புறம் வர சொல்லு, அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. அகைன் உள்ளே போயிட நீங்கள் ஜேகே நம்பர் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அவனுக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா அப்படி எவ்வளோ சண்டை போட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு சமாதானம் ஆயிடுவீங்க. சரி ஓகே, அவன் மறந்துட்டு இருப்பான். மார்னிங் நம்ம முடிய பிடிச்சி இழுத்ததெல்லாம் அப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்க. ஜேகே ரெஸ்ட் ரூம் நின்றுருக்கான். அவனுக்கு தலையெல்லாம் வலிக்குது. நீங்கள் முடிய பிடிச்சி இழுத்துது கொடுத்ததும் கீறி விட்டுட்டான். குறும்பு மாதிரி பண்றான் அப்படிங்கிற மாதிரி பாடியில ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே ஒரு வேலை சிம்பன்சியா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிருக்க. நீங்க கால் பண்றீங்க. ஒரு ரிங்லையும் அட்டென்ட் பண்ணி கழுவி கழுவி ஊத்துறான். நீங்க உங்க மொபைல ஒரு அடி எடுத்து தள்ளி வச்சுட்டு அச்சோ இவனும் ரொம்ப கோவமா இருக்கானா அப்படியே தோணுது. ஜேகே அறிவு இருக்கான், எருமை பொண்ணு மேல குறுங்கு மாதிரி ஏறி கழுத்தலை கீறி விட்டுட்டா. எல்லா இடமும் உனக்கு வலிக்குது, அதுவும் இல்லாம எனக்கு தலை வலிக்குது. முடிய பிடிச்சி இல்லத்தல கையோட அந்த முடி வந்துருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு இங்க முடியே இல்லாம ஒரு மாதிரி கேப்பா சொட்டியா இருக்குடி மண்டியில. 1 நிமிஷம் ஜேகே அப்படி சொல்ல ஓகேன்னு கத்திக்கிட்டே இருக்கான். கழுவி கழுவி ஊத்துறான். பச்சையும் கேட்குறான். கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்துட்டு ஜேகே ஒரு ஹெல்ப். அவன் பேசுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க என்ன பேச வரீங்களோ லிசன் பண்ண. ஸோ எல்லாத்தையும் சொல்ல விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இப்போ எவ்வளோ கோவமா இருந்தானோ அதுக்கு ஆப்போசிட்டா மைண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. உனக்கு காலேஜ்ல சேர்த்துக்கலையா? அதுக்கு தாண்டி சொல்றேன், ஒழுங்காயிருன்னு புருஷன் பேச்சு கேட்டாதானே வர முடியுமா முடியாதா? என்னடி ஆர்டர் பண்றியா? ஜேகே என்ன உள்ள விட மாட்டேன்றாங்க. அப்போ வெளியும் இல்லை, நீ என் புருஷன் தானே. அதே புரி ஏதாவது வேணும்னா மட்டும் உனக்கு உன் புருஷன் இருக்கிறது ஞாபகம் வருமா? இப்படிலாம் பேசாத ஜேகே, இந்த டைம் தான் பேசணும். சரி சொல்ல என்ன பண்ணணும்? நீ வந்து ஹெச்ஓடி மட்டும் மீட் பண்ண. ஸோ மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஹைப்பே இல்லை. அப்புறம் என்ன ஜேகே ஒர்க் இருக்கு, கட் பண்ணிட்டான். உன்னை எல்லாம் ஒரு ஆள் நினைச்சு உன்னை கால் பண்ண போறேன். என்ன சொல்லும் பையன் உனக்கு இது தேவைதான், இதுக்கும் மேல உனக்கு வேணும் தான். புருஷனை உனக்கு கால் பண்ண போறேன், வேணும் தாண்டி உனக்கு இதெல்லாம் வேணும் தான் அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்க. ஜேகே என்னதான் உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொன்னாலும் நெக்ஸ்ட் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு ஆஃபீஸ்லேருந்து உங்கள் காலேஜுக்கு வரான். பிகாஸ் உங்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ வெளியே வெயிட் பண்ணுவீங்க போல அப்படிங்கிற மாதிரி வேகமாக அந்த காலேஜுக்கு வர. யார் நீங்கள்? ஜேகே வாயின் ஹஸ்பண்ட். ஓ நீங்கள் தானா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண எல்லாத்தையும் சொல்ல ஜேகே வெளில காது கொடுத்து கேட்க முடியல. ஸோ சைலண்டாக நின்றுருக்கான். சரி ஓகே சார், இதுக்கப்புறம் நான் சொல்லி வைக்கிறேன், இதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாயினுங்க. அவள் அது ஒழுங்கா இருக்கிறதாவது நான் பேரண்ட்ஸை கூட்டு வா, அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவேன்னு சொன்னேன். ஆனா அவன் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள இல்லை எங்கிறது எங்க போனாலும் தெரியல அப்படி சொல்ல அப்படின்னு போயிட்டீங்களா அப்படிதான் தோணுது அவனுக்கு. சரி ஓகே சார், இதுக்கப்புறம் அவன் மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு அவனும் வெளில வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றான். நீங்க மொபைல பாக்குறீங்க. எதுக்கு பேர் பெற்றது கால் பண்றியா அப்படின்னு கட் பண்ணிட்டு மூவி பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப கூலா இல்ல ஆக்ஷன் சீனு எப்படி தாண்டா உன்னை போட்டு துவச்சு எடுக்கணும்னா அப்படிங்கிற மாதிரி நீங்க மூவி பார்த்துட்டு இருக்கீங்க. சிக்கன அத்தனை வாட்டி கால் பண்றான், பட் இருக்கவே இல்லை. அவள வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அகேன் ஆஃபீஸ் கிளம்புறான். நைட்டு வீட்டுக்கு போறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி ஜேகே வந்து உட்காந்துட்டு இருக்கான். இல்ல மெதுவா போறீங்க. நல்றே அப்படியே நிக்கிறீங்க. எங்க போன? எங்கேயோ போன, உனக்கு என்ன அப்படி சொல்ல எழுது. நான் உன் புருஷன், எங்க போனன்னு கேட்டா நீ பதில் சொல்லணும். புருஷன்னு இந்த டைம் தான் ஞாபகம் வருதோ? நீ கால் பண்ணும்போது எங்க போனாரு புருஷன்? அதுக்கு காலேஜ்குள்ள இருந்து வெளில போயிடுவியா? ஆமா, நீ வரலன்னு சொன்னா நான் இருக்கிறது கிளம்பிட்டேன், அவ்வளவுதான் அப்படி சொல்ல. ஏன்டி காலேஜ்ல ஒழுங்கா இருக்க மாட்டியா? இத்தனை அரியர் ஒண்ணுக்குள்ள கிளியர் பண்ண மாட்டியா? படிக்கிறேன் புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கல, அத்த டைம்ல படிக்காம எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். சைலண்டா கையை கட்டி கேட்டுட்டு முடிஞ்சிச்சா கிளம்பலாமா? ஹோட்டல் வெயி இருக்கவே மாட்டியா நீ? நீங்க காதலே வாங்காம உள்ள போயிட்டீங்க. கத்திக்கிட்டே உங்க பின்னாடியே வரான். என்னதான் பிரச்சனை உனக்கு? நான் காலேஜ் வந்தேன் அமைதியா அவனே பாக்குறீங்க, பட் நீ அங்க இல்லை. தெரிஞ்சது நான் பண்ணதெல்லாம் நீ பாடம் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கும் போது தெரிஞ்சது. என் சார் மட்டும் தான் அப்படி சொல்வாரு. சேம் பேட்டர்ல நீயும் சொன்னியா? ஸோ அப்பவே கிஸ் பண்ண நீ காலேஜ் போயிருக்கான்னு பேக்கை கழட்டி வைக்கிறீங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா போற டைமுக்கு படிக்கிற, வீட்டுக்கு வர, ஹரியர் எல்லாம் கிளியர் பண்ற நீ சொல்ல. உங்க மொபைல்ல நோட்டிஃபிகேஷன் சவுண்டு, நீங்க அதை சவுண்டு கேட்டு உடனே ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க. ஃப்ரெண்டு தான் வயன் சாப்பிட்டியா
அப்படி இருக்கு. நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைலோட சாப்பிட்டேன் அப்படின்னு ரிப்ளை பண்ண, ஏய் உங்ககிட்ட தண்டி தான் பேசிட்டு இருக்கேன், என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? நானும் இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டா? யாருது? யாரும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்க, சிக்கி கையில் இருந்து மொபைல் டக்குன்னு வாங்கிட்டு, யாரேவா? ஃப்ரெண்டு. நான் பிளாக் பண்ணி வைக்கிறேன், நீ ஏன்டி அன்பிளாக் பண்ற? என் ஃப்ரெண்டு நம்பரை நீ ஏன்டா பிளாக் பண்ற? ஃபர்ஸ்ட் என் மொபைல் எதுக்கு வாங்கினேன் குடு அப்படின்னு அவன்கிட்ட வாங்க ட்ரை பண்ண. அவன் தலைக்கு மேலே வச்சு புடிச்சிட்டு அப்படி நின்ட்டான். என்ன பண்ற ஜிக்கி குடு அப்படின்னு ஒரு ஜம்பிங்கோட கையில இருந்து புடுக்க ட்ரை பண்றீங்க. அகைன் மெசேஜ் வருது, ஜிக்கி குடு அப்படின்னு கேட்க, ஏன் அகைன் மெசேஜா என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு ஓபன் பண்றான். அறிவு இருக்கா மனசு இருக்கா? எனக்கு வர மெசேஜ் நீ ஓபன் பண்ற, யாருன்னு பாக்கணும்ல. நீ முட்டாள், யாரு என்ன அனுப்புறாங்களோ அந்த மீனிங் கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? நீ பார்த்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஓப்பன் பண்ணி மெசேஜை பார்க்க, என்ன பண்ற பார்த்துட்டேன் பட் நீ ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படி வந்திருக்கு. அவன் உங்களை பார்க்க, குடு கையில இருந்து வாங்கிக்கிறீங்க. அவனுக்கு மெசேஜ் பண்ணாத, அவன் எந்த இன்டென்ஷனோட பேசுறான் உனக்கு தெரியல, பேசாத அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க. நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, இந்த குரங்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணுறீங்க. நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கலடி, பண்ணாதா? கண்டுக்கவே இல்லை, நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படின்னு பண்ண, டக்குன்னு மொபைலை பொங்கிட்டீங்க உங்ககிட்ட. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, நானும் சொல்லிட்டே இருக்கேன் என்னடி பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் ஹேருக்கு இப்போ பிடிக்கிறான், என்ன ஜிக்க பண்ணுற ஊற்றி விடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எட்டி அவன் முடிய பிடிச்சி நினைக்கிட்டு இருக்கீங்க. வழக்கம் போல 2 பேருக்கும் சண்டை, உருண்டு பறந்து சண்டை போட்டுட்டு இருக்க. இப்போ நீங்க கீழே படுத்துட்டு இருக்கீங்க, அவன் உங்க மேல இருக்கான், என்ன பண்றான், முடி விடு அப்படின்னு கத்த. ஜிக்கி அதே பூஸ்ல அவளை பார்த்துட்டே இருக்கான். முடிய விடு. நீங்க அவனை பார்க்க பொறுமையா பின் பண்ணி கிஸ் பண்றான். அவன் லிப்ஸை அந்த டெஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க. உங்க கண்ணெல்லாம் டைட்டா மூடிக்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் அவனே மூவ் பண்றான். ஹீவியா அந்த மேக்கோட் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஹாப்பியில் கத்திட்டு இருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ரூமுக்குள்ளே ஒரே மார்னிங் சவுண்டு மட்டும் தான். அவன் ஷோல்டர்லாம் ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த நைட்டு. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜிக்கி அவங்கள எடுத்துக்கிட்டு அவங்க மேலே படுத்து, எனக்கு நீ அவங்க கூட பேசுறது பிடிக்கல, இப்போ நீ தான் சொல்லணுமா? ஆமாம், எனக்கு நீ அவங்க கூட பேசுறது பிடிக்கலன்னு சொன்னேன். அப்படி சொல்ல நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவள் உங்கள் கண்ணையை பார்க்க, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு தெரியுமா, ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அதுவும் இந்த மாதிரி டைமில். அவன் ஒரு மாதிரி பார்க்க, எனக்கு சார் பொசிசிவில் பண்ணியிருக்கார் போல், எனக்கு அவன்கிட்ட நீ பேசுறது பிடிக்கல, பேச மாட்டேன். அவங்க ஃபோரில் கிஸ் பண்ணுறான். ஸோ கண்ணை மூடுறீங்க. பிடிச்சதா? ரொம்ப பிடிச்சதா? ஆமாம், ரொம்ப அதான் சொன்னல உன் புருஷன் ஸ்ட்ராங்குன்னு. கணக்கில் கிஸ் பண்ண கூசுது உங்களுக்கு மாதிரி நெளிறீங்க. டே ஃபுல்லாக அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இதுதான் உங்களுக்குள்ள. பட் நைட்டு வந்தால் மட்டும் வீட்டில் இந்த ஃபைட்டு. இப்படி தான் நீங்கள் ஃபைட்டிங் கப்புள்ஸ். ஜிகே ஒரு கிஸ் பண்ண உடனே ஆஃப் ஆகிடுவீங்க. ஸோ அப்படி தான் எனக்கும் நடந்திருக்கும். கிஸ் பண்ண உடனே ஆஃப் ஆகிட்டீங்க. ஸோ 2 பேருக்கும் அவ்வளோ டயர்டாக இருக்குது. கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்க அவன் உங்களை இழுத்து ஹக் பண்ணி ப்ராப்பராக அவங்கள படுக்க வச்சத்தில் எடுத்து கவர் பண்ணிக்கிறான் 2 பேருக்கும். அந்த நைட் அப்படியே போதும். நெக்ஸ்ட் டே எழுந்துக்கிறான். எப்போ போல குக் பண்ணிட்டு, எப்பவுமே அவங்களுக்கு சேர்த்து தான் குக் பண்ணுவான். ஸோ அதே போல பண்ணிட்டு ரூமுக்கு வரான். நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. 8 ஒரு மிதியை போட்டு, காலேஜுக்கு டைம் ஆச்சான், எழுந்துரு, என்னதான் உனக்கு பிரச்சனை, டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பியா? ஏய் எழுதுறடி அம்மா, நொய்யின்னு இங்க பாரு, நேற்று மாதிரிலாம் என்ன ஒன்று கூப்பிட்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணலாம் முடியாதான். அப்புறம் மேடம் நேற்று குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குக் பண்ணவே இல்லை. ஆமாம், நான் இருந்த டென்ஷனில் உனக்கு குக் பண்ணி கூட கொடுக்குறேன், இரு, தூங்க கூட விட மாட்டேன்ற அப்படின்னு அக்கின் படுக்க போக பிச்சு இழுத்து கீழே போட்டான். இன்னும் உனக்கு பிரச்சனை, நீ காலேஜுக்கு சீக்கிரம் வர மாட்டேன்றியா? எனக்கு சீக்கிரமா போறியா? எங்க பாரு ஜெகே, ஏய் கிளம்பு அப்படின்னு அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டான். கடுப்பா இருக்கு. அதுலயே நீங்க எழுந்து ரெஸ்ட் ரூம் டோரை தட்டிட்டீங்க. என்னடி சீக்கிரம் வெளில வா, நான் கிளம்பணும். டீலே உனக்கு இதேதான். நீ ஒன்னா சீக்கிரமா எழுந்து குளிக்கணும்னு உனக்கு தெரியாதா? நீ சீக்கிரமா இருந்து குளிக்கிறதானடா? நான் ஆல்ரெடி சீக்கிரமா எழுந்து குக் பண்ணிட்டு ஜிம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் குளிக்கிறேன். நீ மகாராணி மாதிரி நல்லா தூங்கி எழுந்து ஸ்ட்ரீட்டா பாத்ரூம் வந்துடுவேன். கொஞ்ச நேரம் லேட் ஆகும், வெயிட் பண்ணு. என் வயிறு வலிக்கிட்டு வெளில வந்து தொலையடா. அவன் ஓப்பன் பண்ணவே இல்லை. டைம் போயிட்டே இருக்கு. 1/2 hour ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். செம்ம கடுப்பா இருக்கு. உனக்கு போயிட்டு வந்து இருக்கிற உனக்கு நீங்க உள்ள போயிட்டீங்க. அவன் ஒரு ஸ்மைலோட வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கல, என்ன ஒன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் ஷர்ட் எடுக்க, ஏய்
என்னடி இது ஷர்ட் ஃபுல்லா கரை கரை பண்ணி வச்சிருக்கீங்க, அதை அயன் பண்ணி வச்சுட்டு போயிருப்பான். என்னடி பண்ணி வச்சிருக்க நீ ஷர்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் வர லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. கதவு தரடி. நீ தான் சொன்னல என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. பத்தியா என் தானா அவளை வெள்ள வாடி உனக்கு இருக்கு, இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. இது வேற அந்த ஷர்ட்டை தூக்கி போட்டுட்டு வேற ஷர்ட் எடுத்து அயன் பண்றான் வேகமா. நீங்க கூலா குளிச்சுட்டு டூர் ஓபன் பண்ணிட்டு வெளில வர கட்டுன்னு அயன் பண்ணிருக்கான். நக்கெல்லாம் சிரிச்சுட்டு டிஸ்டன்ஸ் பண்றீங்க. பட் அவனுக்கு இருக்க டைம்ல கூட சண்டை போடணும் தோணல சார். கிளம்பிட்டு இருக்கான். அவன் கிளம்புறதுக்குள்ள நீங்க கிளம்பி மிரர் கிட்ட வர சொல்றி ஒரு புஷ் தான் டமான் கீழே விழுந்துட்டீங்க. எப்படி பிடிச்சி தள்ளி விடாம கையை தட்டிட்டே அவனு உனக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டே அவனுக்கும் முன்னாடி மிரர் கிட்ட வந்து நிக்கிறீங்க. என்னடி பண்ற, என்ன எதுக்கு தள்ளி விட்ட, தெளிப்போம் புரிஞ்சு புஷ் பண்ணிட்டு தலை வாடிட்டு இருக்கீங்க. பட் அவன் கிளம்பிட்டான். வீக்கமா போக வேற வழியில அவன் கேட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உங்க பேக் எடுத்துட்டு ஜிகே ஒரு நிமிஷம். அவன் ஒரு முறைப்பில் திரும்பி உங்களை பார்க்க திட்டிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை கூட்டு போயிட்டு ட்ராப் முடியாது கிளம்பு. ஜிகே ப்ளீஸ். பாவம் இல்லை, பாவம் இல்லை, என் ஷர்ட்டை கரை பண்ணி விட்டுட்டு பாவமா எந்த மூஞ்சி வச்சுட்டு நீ பாவம்னு சொல்ற. நீ தானே சொன்ன ஜிகே மார்னிங் சொன்னல மறந்துட்டியா சார் என்ன சீக்கிரம் கிளாஸ்க்குள்ள வர சொன்னாருன்னு. அவ உங்களை பார்க்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண டைம் ஆயிடும்டா, அதுக்கு மார்னிங் சீக்கிரமா எழுதுக்கணும். பேச வரா நீங்க அதான் லேட்டா வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் டீல மேடம் அதை மட்டும் தான் சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு நாள் அதை மட்டும் தான் சொல்றீங்க. பேசிட்டே இருக்க போறீங்க என்ன போலாண்டா. வேற வழி இல்லை, உங்களை கூட்டு வந்து அகைன் காலேஜ் முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டு போய் தொலை ஒழுங்காரு கொட்டடிச்சிட்டு வெளில வந்து வச்சுக்கியா உன்னை நானே கொண்டுடுவேன். அட்வைஸ் பண்றியா? கிளம்பு. வரும்போது இவ்வளவு பம்பி பேசின என்கிட்ட நீ அதான் கூட்டு வந்து விட்டுட்டியே. இதுக்கப்புறம் நான் ஏன் அப்படி பேசிக்கிட்டு வழி எதுக்கு அடிச்சிட்டு இருக்கேன். ஒன்னா உங்களை வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு, எனக்கும் டைம் அடிச்சு அப்படிங்கிற மாதிரி வண்டி எடுத்து அவன் கிளம்புறான். ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock அப்படி இருக்கும். இன்னைக்கு ஹெச்ஓடி கிட்ட இருந்து சேக்கிக்கு கால் வருது. அவன் அந்த நம்பரை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அவருதான் அப்படின்னு அட்டன் பண்றதுக்கு யோசிக்கிறான். இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான் சொல்லிட்டு தானே வந்தோம். கட் அடிச்சுட்டு போலா இல்ல காலேஜ்குள்ளேயே போலியா இல்ல நம்ம தான் உள்ள விட்டு வந்தோம். போயிட்டுப்பா. அந்த ஃபோன் ஃபுல்லா வந்து கட் ஆக போதும் கால் பண்ணிடலாம். ஜேகே கால் பண்ண வர அதுக்குள்ள அவரே கால் பண்றாரு. சொல்லுங்க சார், பாருங்க எனக்கு காலேஜ் வர முடியுமா? ஒரு மாதிரி தயங்குறான். இல்ல சார் ஒர்க் இருக்கு சொல்ல வர. இல்ல வயன் மயக்க போட்டு விழுந்திருக்காங்க, ஸோ கூப்பிட்டு போகணும், கொஞ்சம் வரீங்களா கேட்க. ஓகே என்னாச்சா? மயக்க போட்டு விழுந்திருக்கலாம், மார்னிங் சாப்பிட்டாலே நிறைய பேசுறான். எனக்கு தெரியல, மேபி கூட்டு போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, கிளாஸ்குள்ள சும்மா படுத்துருக்கான். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்ஸ்ட் காலேஜ் வரான். நீங்க படுத்துருக்கீங்க வந்து உங்களை பார்க்குறான். என்னடி ஆச்சா? தெரியல ஜிகே, தலை சுற்றிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்க சரி ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போகலாம் அவங்களை கூப்பிட்டு வரான். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணா ப்ரெக்னன்ட். ஜிகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. உங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண எல்லாரும் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் தான் ஜிகே உங்களை பார்த்துட்டே இருக்கான். அழகா இருக்கீங்க. அவன் கண்ணுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி பிளஷ்ஷாக இருக்கு. சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. போதும் நீங்கள் 2 பேரும் தனியாக இருந்தது. வயன் வர ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அவளுக்கு தெரியாது இல்லையா, கூட இருக்கு நான் பார்த்துக்கிறேன், அவள் இங்கே இருக்கட்டும் அப்படி சொல்ல ஜெகேக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவனுக்கு உங்க கூட இருக்கணும், டெய்லி அந்த சண்டை போட்டு நைட்டான அந்த ரொமான்ஸ் அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி உங்களே பார்க்க உங்களுக்கு எங்கள் மூச்சு சேஞ்ச் ஆகுது. பிகாஸ் உங்களுக்கும் அதெல்லாம் பிடிக்கும். அவனை விட்டு உங்களாலையும் இருக்க முடியாது. நீங்க அவனை பார்க்க அவன் உங்களை பார்க்குறான். ஆமாண்டா ஜிகே, உன்னால அவளை பார்த்துக்க முடியாதா? அவ அம்மா வீட்லயே இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் எப்போ பாரு சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. எந்த டைம்ல சண்டை போட்டிங்கன்னா அதெல்லாம் வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக ஜிகே பார்க்குறீங்க. அவனும் அதே போல தான் பாவமாக இருக்கான். இன்னும் உங்களை விட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே. இல்லைம்மா நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன். டி உனக்கு அதெல்லாம் தெரியாதுடா சொல்ல. நீங்கள் பரவாயில்ல ஜிகே, நீ இங்கே இரு, இங்கே நான் அம்மா வீட்டில் இரு. அவள் உங்களே பார்க்குறான். எல்லாரும் உங்களை பார்க்க இல்லை எனக்கு ஏடுபடிக்கு ஒர்க் பண்ண இதெல்லாம் வேணும் எடுத்து கொடுக்கணும்ல. உங்களை பார்த்து முறைக்கிறான். ஹாஸ்பிட்டல்லாம் போக யூஸ் ஆகும், வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். பல்லெல்லாம் கடிச்சிட்டு என்னை பார்த்தா எப்படி இருக்கு, அவனை பார்த்தா டிரைவர் மாதிரி இருக்கு, செம்ம கடுப்பா இருக்கு. பல்ல கடிச்சிட்டு உங்ககிட்ட வர. டீ போது நிறுத்துடா, எங்க வந்து சண்டையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இதுக்குதான் 2 பேரும் ஒன்னா இருக்க வேணான்னு சொன்னதோ. 2 பேரும் அமைதியா இருக்க. நீ வீட்டுக்கு கிளம்பு, எங்க கூட வா பாப்பலாம் சொல்லிட்டு உங்களை பார்த்து ஃப்ளாரு நல்லா சாப்பிட்டு அடிக்கடிக்கு ஆண்டி வந்து உன்னை பார்த்துக்கிறேன். நீங்க ஸ்மைல் பண்ணிட்டு தலையை ஆட்டிட்டு ஜிகேவை பார்க்குறீங்க. அவனை மிஸ் பண்ணுவீங்க தெரியும். அவனும் உங்களை தான் பார்க்குறான்.
அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டில் படுத்துட்டு இருக்கான் தனியா. திரும்பி திரும்பி படுக்கிறான், தூக்கமே வரல. நீங்களும் இங்க உங்க வீட்டுக்குள்ள அப்படிதான் படுத்துருக்கீங்க, இப்போ தூக்கமே வரல. உங்களுக்கு ஜிக்கி கிட்ட போகணும், அவனுக்கு உங்ககிட்ட வரணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அவன் எழுந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காம ஏர்லி மார்னிங் தான் தூங்கியிருப்பீங்க. வீட்டுக்கு வர வச்சுக்கே பையன் தூங்குறா, ரூம்குள்ளே இருக்க பாரு. எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல, நீங்கெல்லாம் போட்டு தூங்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு பெட்டை எட்டி உதைக்க திரும்பி படுக்கிறீங்க. எந்திரடி அக்கை நீ எட்டி உதைக்கிறான். சேக்கே அக்கை நீ எட்டி உதைச்ச, நைட்டு ஃபுல்லாக நான் தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கேன், நீ நல்லா தூங்கிட்டு இருக்கேன், எட்டி உதைக்க என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? எழுந்துக்கிறீங்க, கத்திட்டு இருக்கீங்க, 2 பேரும் மாங்குன்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சரி உங்களை கேர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சண்டை போடுறான் அப்படின்னா உங்களை பிடிச்சிக்கிறான். இப்போ ஏறி அவன் மேலே உட்காந்துருக்கீங்க, அவன் முடிய பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. பட் உங்களை ஷீட் பண்ணாம உங்ககிட்ட சண்டை போடுறான், உங்களை அடிக்காம அது மாதிரி சேஃபாக சண்டை போடுறான். நீங்கள் தான் போட்டு அவனை விளத்துட்டு இருக்கீங்க. தூக்கணும் தெரியுமா அவனுக்கு? நல்ல ஒரு பிளான் போட்டு இது பண்ணுன்னா அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு. டிரைவர் எனக்கு கோவம் வராதாடி? டிரைவர்னா உனக்கு என்ன ஆச்சு? இப்போ நீ தானே கூட்டு போய் விடுற, இப்போ எனக்கு நீ டிரைவர் தானே, கூட்டு போய் விடுறதுனால டிரைவராகி நான் உன் புருஷன்டி. முடிய பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. ஆண்டியும் வந்தாச்சு, என்னடா பண்றீங்க 2 பேரும்? டீ அவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காதா சொல்ல. ஜேகே ஆல்ரெடி உங்களுக்கு சேஃபாக தான் பிடிச்சிருந்துருப்பான். ஸோ மெதுவா அவன் மேலே இருந்து உங்களை கீழே இறக்கி விட்டான். தெரியுதா? எல்லாரும் இருக்கும்போது இவ்வளோ சண்டை போடுறீங்களே, யாருமே எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் யாரும் இருந்தாலும் எல்லாரும் இல்லைனாலும் இப்படிதான் சண்டை போடுவோம். பையன் இப்படிதான் வாய் பேசணும். சொல்லுங்கம்மா, இப்படிதாம்மா என்கிட்ட வாய் ஆடுறான். நீ கூடடா அவதான் ஏதோ பேசிட்டு போறான்னு விடாம அவகிட்ட ஏன்டா இவ்வளவு சண்டை போடுற நீ? அவனும் சைலண்ட் ஆகுறான். இன்னும் சின்ன பசங்களாவே இருக்கிறது. பையன் ஹாஸ்பிட்டல் போகணும், கிளம்பு. ஜிக்கே பாக்குறீங்க, உங்களுக்கு ஜிக்கே கூட போகணும். அதோடவே அவனை பார்க்க ஜிக்கே உங்களை பாக்குறான். அவன் மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படி அவனுக்கு தோணுது. அவன் உங்களை பார்க்க மா ஜிக்கி கூப்பிட்டு போவாமா? ஜிக்கி ஒரு ஸ்மைலோட நான் பார்த்துக்கிறேன். எங்க சண்டை போட்டிருக்க மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் போய் அதே தான் பண்ணுவீங்க. இவன் வாய் வச்சுட்டு கொம்மனு இருந்தா நான் சண்டையே போட மாட்டேம்மா. அதேதான் ஆண்டி, இவங்ககிட்டயும் ரிப்பீட் பண்ணுங்க. அவங்க சைலண்டா அவங்க 2 பேரையும் பார்க்க நான் எதுவும் பண்ணல, கார் மட்டும் ட்ரை பண்ணிட்டு வரேன், உங்க கூட இருக்கேன், வேற எதுவும் கிடையாதோ. நான் தான் சொன்னேன்ல இவன் டிரைவர்னு, இதுக்காக தான் இவன் ஓக் ஆவான். நான் தான் அப்பயே சொன்னேன்லம்மா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அவனை பார்க்க கொலை வரியில முறைக்கிறான். என்னடா முறைக்கிற? நான் தான் சொன்னேன்ல நீ டிரைவர்னு. சைலண்டா இருக்கான். வேற வழி இல்லை, உங்க கூட அவன் வரணும். அமைதியா போயிட்டு கார் எடுக்கிறான். நெக்ஸ்ட் நீங்க கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஸோ உங்களை செக் பண்றாங்க, ஸ்கேனுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டாக்டர், என்னோட ஹஸ்பண்ட் யாரு? ஜெய்கி டக்குன்னு எழுந்து நிக்கிறான். நீங்க மட்டும் உள்ள வாங்க. அவன் உள்ள வர ஸ்கேன் பண்ணிருக்காங்க. அதை பார்க்க அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அவங்க கையெல்லாம் டைட்டா பிடிச்சிக்கிறான். கொஞ்ச நேரம் அவங்கள சேஃபா அந்த பெட்டியில் இறக்கி விட்டுட்டு, சாப்பிட்டு ஏதாவது வேணுமா? எங்கள் வலிக்கிட்டு சிக்கே உங்கள் ஸ்டொமக்கு காட்டுறீங்க. சரி கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும், வேணா டாக்டர்கிட்ட கேட்டுப்போம். ஷர்ட்டை பிடிக்கிறீங்க, நடக்க முடியுமா? தூக்கிக்கிட்டுமா? எல்லாம் நான் நடப்பேன், மார்னிங்லேருந்து ஒரு மாதிரி தலை சுற்றுது அப்படி சொல்ல அப்படியே தூக்கிக்கிட்டான். அம்மாலாம் வெளில இருக்க, என்னடா பண்ற? எதுக்கு தூக்கிட்டு வரேன்? இங்கேயோ சண்டே ஸ்டார்ட் பார்த்தீங்களா? ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலை சுற்றுதுன்னு சொன்னாமா அப்படி சொல்ல. சரி இங்கே உட்கார வை. சிக்கே பொறுமையாக உட்கார வைக்கிறான். தண்ணி குடிக்கிறியாடி? சரிம்மா. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்க, கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ஏண்டி வாமிட் வருதா? கூப்பிட்டு போறான். வாமிட் பண்றீங்க, கூடவே இருக்கான், உங்களை நல்லா பாத்துக்கிறான். வீட்டுக்கு போறீங்க. அகைன் அந்த சண்டை தான். அதெல்லாம் இருந்தாலும் அவன் எப்பவுமே உங்களை கேர் பண்ணுவான். அந்த லவ் எல்லாம் உங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். எப்பவுமே உங்களுக்குள்ள லவ், கேர், ஃபைட்டு அப்படி சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அது எல்லாமே உங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களை நல்லா பாத்துக்கிறான். இப்போ ஓகே லேப்டாப் வச்சுட்டு ஒர்க் பண்ண நீங்க ஒரு ஆப்பிள் தின்னுட்டே உங்க ஸ்டொமக்கெல்லாம் ரொம்ப பெருசாயிடுச்சு. முன்னாடி வந்து நிக்கிறீங்க. ஒர்க் பண்றேன், டென்ஷன் பண்ணாத, வெளிப்போ அப்படி சொல்றான். அவனுக்கு ஆப்பிள் கொண்டு வந்திருப்பீங்க, சாப்பிடுவான், ரொம்ப நேரம் சாப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாம மூஞ்ச கூட பார்க்காம இப்படி சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு. அகெயின் அவனுக்கு முன்னாடி வந்து நிக்க, நான் சொன்னேன்ல டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. காசு அவன் வீட்டுல இருந்து ஒர்க் பண்றான், அவங்கள பாத்துக்கணும்னு ஒர்க் பண்றான். அப்படி தெரிஞ்சு நீங்க சும்மா இல்லாம அவனுக்கு முன்னாடி நின்று டென்ஷன் பண்ண எதுக்கு அப்படி கத்துற? நான் தான் சொல்றேன்ல ஒர்க் இருந்தா சரி. எதுக்கு வந்த என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? கால் வலிக்குது அம்மான்னு சொல்ல. தாய்லாந்து ஓ புருஷன் நீ எதுக்கு நீ இருக்க சொல்லு, என்னடி உனக்கு வேணும்? நான் இப்படி கஷ்டப்படுறது உன்னால் தானே? என்னாலயா? என்னடி வளர்ற? டீ உன்னால் தானே, நீ பண்ண வேலை தானே. பாரு என் வயிறு எவ்வளோ பெருசா இருக்க.
ஏய், நான் பண்ணும் போதெல்லாம் வானான்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கியா? அமைதியாக அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. பிடிச்சிருக்கு அகேன் பண்ணலான்னு நீ தானடி ஒரு வாட்டி என்னை கூப்பிடுவ. சைலண்ட்டாக அவனே பார்க்குறீங்க. அப்போல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சவுண்டு கொடுப்ப பாரு. ஜிகி என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்ப பாரு. ஜி அம்மா இருக்காங்கடா. இதெல்லாம் நீ பேசுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். ஜிகி அப்பெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். இப்போ வந்து மேடம் என்னன்னு சொல்கிறேன். வெக்கமா இல்லை உனக்கு? உனக்கு போய் ஹாப்பிள் சாப்பிடுன்னு எடுத்துகிட்டு வந்தேன் பாரு. இந்த அப்புடா என்ன சொல்லுண்டா அப்படின்னு எழுந்துக்க உங்க கையை பிடிச்சிட்டு எங்கே வலிக்குதோ எல்லாம் ஒன்றும் வலிக்கல விடு, தூள்றி கால் தானே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கால் எடுத்து அவன் லேப்பில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறான். அமைதி ஆகிட்டீங்க. நிமிந்து பார்த்து இப்போ பரவாயில்லையா? நீங்கள் ரெண்டு கையும் தூக்கிட்டு தூக்குடா. என்னாச்சு அவனுக்கு? தூக்கு அவனு தூக்கிக்க. தூக்கு வருது சிக்கி. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டுருப்பேன். சரி தூங்கலாமா? ½ hour வெயிட் பண்ண முடியுமா மேடம்? முடியாது, தலையாட்டுங்க. ஓ நான் இல்லைன்னா மேடம் தூங்க மாட்டாங்கல்ல உங்களையே பார்க்க. சரி வா போகலாம். லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கள தூக்கிட்டு போகிறான். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். வித்தவுட் ட்ரெஸ்ஸு ஸ்டொமக்கில் ஒரு கை வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. எழுந்து என்னாச்சு? தண்ணி எதனா வேணுமா? என்னன்னு தெரில சிக்கி, இங்கே வலிக்குது. இங்கே அடி இப்போ ஏதாவது பண்ணல அதனாலப்பா. அதெல்லாம் இல்லை, நம்ம டெய்லி அதை பண்ணிட்டோம், அப்போல்லாம் வரல. பட் இப்போ தான் இப்போ வலிக்குது சிக்கி அப்படின்னு சொல்ல ஹாஸ்பிட்டல் போகலாமா? அம்மாவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு வரா. இல்லை நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது டெலிவரி பெயின் மாதிரி இருக்குடா, தூக்கம் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல ஒரு பயத்தோட சிக்கை பார்க்க. பயப்படாதடி ஒன்றும் ஆகாது, என் கூட இரு சிக்கி. சரி 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 பயப்படக்கூடாது, நம்ம கூட இருக்கேன். அவன் மெதுவாக அவங்கள தூக்கிட்டு போயிட்டு காரில் உட்கார வச்சுட்டு காரை எடுக்கிறான். எல்லாரும் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்க நீங்கள் ரூமில் கத்திட்டு இருக்கீங்க. சிக்க வேலை இந்த சவுண்டு கேட்கவே முடியல. அமைதி நின்றுருக்கான். அவனுக்கு கையெல்லாம் ஷேக் ஆகுது. அவ்வளோ பெயின்ல ஆழ்கிட்டே இருக்கேன். நான் சார் வெளில வந்தேன். சார் கொஞ்சம் உள்ள வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களை கொஞ்சம் காம் பண்ணுங்க, ரொம்ப அழுகுறாங்க, ரொம்ப பெயினாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்ல. சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மாஸ்க்லாம் வேர் பண்ணிட்டோம் வெளில வரான். அழுதுட்டு இருக்கீங்க, பயங்கரமாக அழுகுறீங்க. அவன் உள்ள வரான். சிக்கன் பார்க்குறீங்க ஒரு பிரச்சனை ஒரு பயத்தோட உன்னாக்காதடிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து அல்லாது எதுக்கடி போய் அழுற கேட்க நீங்கள் எட்டி அவன் முடிவு பிடிச்சி இல்லை உன்னாலதான் பொறுக்கி உன்னாலதான் அப்படின்னு போட்டாலும் அவனை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டாக்டர்லாம் ஒரு பார்த்துட்டே இருக்காங்க. கையிலலாம் ட்ரிப்லாம் போட்டிருக்கு. மேடம் இங்கே பாருங்க, ஆஷால பிஹேவ் பண்ணாதீங்க, கையில இருந்து ட்ரிப் இருக்கும் குவாலிட்டிக்கும் அப்படின்னு நிறைய பேச நீங்கள் உனக்கு மாஸ்க் வேற இல்லை உன்னாலதான் எனக்கு எங்கேயும் வலிக்குது அப்படி அடிக்க. சிக்கி சைலண்ட் அந்த வாட்டி வாங்கிக்கிறான். எப்பவுமே உங்ககிட்ட மல்லு கட்டுவான். வாங்கிக்கிட்டு அவன் கண்ணுலாம் அவ்வளோ தண்ணி வருது. சாரிடி அதில் கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் எப்பவுமே வாயில தானே வரணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு எப்போ பாரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் அடிக்கிறீங்க டாக்டர்லாம். சார் நீங்கள் வந்தாலாவது அவங்க சைலண்டாக இருப்பாங்கன்னு நினச்சோம். ரொம்ப இப்போதான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க சார், நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிடுங்க சார் நீ சொல்ல. ஓகே உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சும்மா ரெடி அடிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்துட்டு பெயின் இருக்காது அப்படின்னு டைட்டாக உங்களை பிடிச்சிக்கிறான். உங்களுக்கு இந்த சிஸ்டர் ஜேகே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? எங்கள் ஜேகே உங்களை விட்டு போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. உங்களை ஹக் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் மாதிரி தண்ணறிட்டே ஆண்டுட்டே சிக்கே வலிக்குது சிக்கே முதி வச்சுக்கே இன்னும் எவ்வளோ நேரம் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அவன் கண்ணிலிருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு நான் ஸ்டாப். ஒன்னும் ஒன்றும் அவ்வளோதான் மட்டும்தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அப்போ அவன் வெளியே வந்துருச்சு. அந்த சவுண்டு கேட்டு ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஹாப்பி. பாப்பாவை சிக்கி வாங்குறான். நீங்கள் சிக்கி பார்க்குறீங்க. அவன் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். அவன் சிரிக்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வருது. நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஹாப்பி டியர். பாப்பாவை உங்ககிட்ட கொண்டு வந்து என் பொண்ணு ராஜா நீங்கள் சிக்கன் பார்த்து ஹாப்பியா டி? ரொம்ப ரொம்ப ஹாப்பி டி. உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். சரி ஓகே வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்கள் நார்மல் வார்டுக்கு 2 பேரும் செட் பண்ணுறோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்ல. கொஞ்ச நேரம் செக்கிங் வெளில போகிறான். ஒரு 2 hours உங்களை நார்மல் வார்டு செட் பண்ணியாச்சா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க பாப்பாவை. அதுக்கு ஜிக்கி மேலே ஜிக்கி கண்ணு உங்க மேலே. அவள் உங்ககிட்ட வந்து உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சா. இப்போ பையனில் அப்படி இருக்கு பரவாயில்லையா? நீ ஓகேவா? ஓகே தான். உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். டேஸ் இப்படியே போகுது வழக்கம் போல தான். ஃபைட் ஸ்டார்ட் ஆகுதா? குழந்தை ஒன்று உட்காந்துட்டு இருக்கு. நீங்கள் அத்தை கூட பார்க்கல, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பாரு ஜிகே, இத்தனை வருஷம் கழிச்சு நான் இப்போதான் காலேஜ் போகிறேன். உன் பொண்ணு பார்த்துக்கிட்டு இதை கூட எனக்கு பண்ண மாட்டேன்ற நீ எதுக்கு பண்ணணும்? மார்னிங் ஒன்று நான் எழுப்புனேன், நீ எழுதுக்கிட்டியா? சீக்கிரமாக எழுந்தாதான் பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு உன் அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கும் போக முடியும், நீ காலேஜுக்கும் போக முடியும். சொன்னல நல்லா தூங்க
தூக்குறியே இருந்த போட்டுட்டு இப்படிடா நைட்டு ஃபுல்லாக நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன்டா அப்படி இப்படி தூக்கம் வரும். அதுவும் இல்லாமல் நைட்டு என்ன நீ விடுறியா? உன்னையும் நான் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் உன் பொண்ணையும் நான் பார்த்துக்கணும். இதை பார்த்து எப்படி தெரியுது? அவ்வளோ சீன்லாம் இல்லை வயன். இங்கே பாரு, ஒன்று நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக கிடையாது, ஒரு ½ hour 1 hour அப்படி இருக்கும், அவ்வளோதாண்டி. உன்னை அதுக்கப்புறம் விட்டுட்டேன், நீ படுத்து நல்லா தூங்கிட்ட. என் பொண்ணை நைட்டு ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், நீ பார்த்துக்கல. ஓ, கணக்கு பார்க்குறியா உன் பொண்ணை நீ பார்த்துக்கிறதுக்கு? நீ தான் நீ சொன்ன, நான் தான் பார்த்துக்கணும். அவன் சொல்லுவான்டா, அதுக்கு நீ சொல்லுவியா? அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. பாவம் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு 2 பேரையும் பார்த்துட்டு இருக்க ஒரு பாவமா. ஓ, இதோடவே இந்த 1 shot முடிச்சுக்கலாம். சரி, ஓகே, பாய்.